முக்கிய செய்தி. குஜராத் மாநிலம் ராஜ்கோட்டில் உள்ள சர்வதேச விமான நிலையத்தின் மேற்கூரையின் ஒரு பகுதி கனமழை காரணமாக இடிந்து விழுந்திருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைப்பில் இருக்கிறார். ரமேஷ்குமார், வணக்கம். இந்த விபத்து எப்படி நடந்தது? பயணிகளின் நிலை என்ன? அது தொடர்பான தகவலை சொல்லுங்க. குஜராத்தில் உள்ள ராஜ்கோட் விமான நிலையத்தின் மேற்கூரையின் ஒரு பகுதி திடீரென இடிந்து விழுந்துள்ளது. குறிப்பாக குஜராத்தின் சில இடங்களில் பரவலாக கனமழை பெய்து வருகின்றது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் தெற்கு குஜராத்தின் பல்வேறு இடங்களிலும் அடுத்த 4 நாட்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதால் அங்கு பரவலாக கனமழை பெய்து வருகின்றது. இந்த நிலையில் கனமழையின் காரணமாக ராஜ்கோட் விமான நிலையத்தின் மேற்கூரையின் ஒரு பகுதி இடிந்து விழுந்திருப்பதாக கூறப்படுகின்றது. இந்த சம்பவம் நடைபெறுகின்ற போது அந்த இடத்தில் எந்த விதமான பயணிகளோ வேறு யாரும் இல்லாததால் அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் உயிரிழப்போ அல்லது காயங்களோ ஏற்படவில்லை. விமான நிலையத்தில் பயணிகளை ஏற்றி இறக்கி விடுகின்ற அந்த இடத்தில் உள்ள மேற்கூரை தான் இடிந்து விழுந்துள்ளது. இருப்பினும் இந்த சம்பவம் நடைபெற்ற போது அந்த இடத்தில் யாரும் இல்லாததால் பெரிய அளவில் உயிர் சேதங்களோ அல்லது யாருக்கும் காயங்களோ ஏற்படவில்லை. நேற்றுதான் மழையின் காரணமாக டெல்லி இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தில் உள்ள 1வது முனையத்தில் மேற்கூரையின் ஒரு பகுதி இடிந்து விழுந்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. அதனைத் தொடர்ந்து தற்போது இந்த ராஜ்கோட் விமான நிலையத்தின் ஒரு பகுதியும் இடிந்து விழுந்திருப்பது பல்வேறு விமர்சனங்களை ஏற்படுத்தியுள்ளது. ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவினுடைய கட்டுப்பாட்டில் இந்த ராஜ்கோட் விமான நிலையம் இருப்பதாக கூறப்படுகின்றது. நேற்றுக்கு முதல் நாள் தான் ஜலந்தர் விமான நிலையத்தினுடைய மேற்கூரையின் ஒரு பகுதியும் கூட இடிந்து விழுந்தது. இப்படி இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் அன்றாடம் இப்படி விமான நிலையத்தின் மேற்கூரைகள் தொடர்ச்சியாக இடிந்து விழுந்து வருவது பல்வேறு தரப்பிலும் விமர்சனத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.